அண்ணே வணக்கண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? ஏன்னா சோகமாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைண்ணே சொல்லுங்கண்ணே. வணக்கம் தம்பி. சோகம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் ஃபீலிங்கு. அதாவது எப்படின்னு சொல்கிறதுன்னா, நேற்று ஒய்ஃபு பசங்கள்லாம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் நான் தனியாக தான் இருந்தேன். சரி நைட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். உடம்பு வர டயர்டாக இருந்ததா, சரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட வேண்டாம், ஃபுட்டு ஆர்டர் பண்ணிடலான்ட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த பையன் கீழே வந்துட்டு, சார் ஃபுட்டு வந்துடுச்சு, நான் மேலே வாப்பானா, இல்லை சார் என்னால் வர முடியாதுன்னு. அட வாப்பா அப்படின்னு சொன்னால், இல்லை சார் கீழே வந்து வாங்கிக்கோங்க, என் காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு. சரின்னு மெதுவாக கீழே இறங்கி வந்து பார்த்தா சரியான அடி. வணக்கம் தம்பி, சோகலாம் ஒன்றும் இல்லைப்பா. நேற்று ஒய்ஃபு வீட்டில் இல்லை, பசங்களோட வெளியே போயிட்டாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. நான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன், சாப்பாடு இல்லை. சரி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணலாம், ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா ஹோட்டலுக்கு உடம்பு வர டயர்டாக இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன். டெலிவரி பாய் கீழே இருந்துட்டு மேலே வரமாட்டேன்ட்டான். ஏன்டா அப்படின்னு கேட்டால், காலில் அடிபட்டிருக்கு அதனால் வரமாட்டேன் அப்படின்னா. கீழே வந்து பார்த்தா செம்மையாக அடிபட்டிருக்கு போலது, ஃபுட் ஒரு கட்டு போட்டிருக்கான். என்னப்பா இந்த டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா அப்படி கேட்டேன். இல்லை சார், நான் வந்து ஃபீஸ் கட்டணும், அதனால் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், நான் காலேஜில் படிக்கிறேன். ஒரு இடத்துக்கு டெலிவரி கொடுத்துட்டு அங்கே லிஃப்ட் ஒர்க் ஆகலை, வேகமாக இறங்கினேன் பாரு சார், கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, அடுத்த இடத்துக்கு டெலிவரி கொடுக்கணுன்னு. மன்னிச்சிக்கோங்க சார். ஐயோ நீ தான் போய் நான் மன்னிச்சிக்கணும், உன் வயசுலலாம் நான் தண்ட சோறுன்னு பேர் எடுத்தேன், நீ நல்லா பண்ணியிருக்கிய, சாரிப்பாட்டு செக்யூரிட்டிக்கிட்ட சொன்னேன். இனிமேல் எல்லாருக்குமே ஃபுட்டு வந்தால் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லிட்டேன். யார் இப்போ அந்த மாதிரி நினைக்கிறாங்க? நீங்கள் நல்ல வேலை பண்ணீங்க, செக்யூரிட்டி கிட்ட கொடுக்க சொல்லிட்டீங்க. எல்லாரும் அவர் ஃபோன் பண்ணானா கீழே வந்து வாங்கிக்க வேண்டியதுதான். அதுதான்ப்பா மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம சில நேரங்களில் யாரையும் புரிஞ்சுக்காமல் பேசிடுறோம். பரவாயில்ல சார், நீங்கள் தெரியாமல் செய்த தப்புக்காக அந்த பையன்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா சார்? நான் கூட பார்ட் டைம் ஃபுட் டெலிவரி வேலை தான் சார் பார்க்குறேன், அதில் தான் சார் ஃபீஸ் கட்டுறேன்,